படத்துல நிறைய இடத்துல தளபதியோட தலையீடு இருந்திருக்கும்னு தோணுது. சில பல சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டைலாக்ஸோட சேர்த்துமே தளபதி எழுதின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்கிரிப்ட் சைட்ல தளபதியோட இன்புட்ஸ் நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது படத்தோட நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடியுது. தளபதியோட ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுது. படத்துல என்னதான் இமோஷனல் சீன்ஸ் நிறையவே இருந்தாலும் அது நிறைய இடத்துல ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இமோஷன்ஸை முழுசா ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த சீன்ஸ்க்கு கதையோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே வேகமா மூவ் ஆகுது. விஜய் மமிதா அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆகி இருக்குங்க. என்னதான் மமிதா தன்னோட சொந்த பொண்ணா இல்லாம இருந்தாலும் தன்னோட பொண்ணு மாதிரி வளர்க்குற விஜய் ஒரு அப்பா அப்படின்றவர் ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்ல வந்திருக்காங்க. படத்துக்கு கதைக்கு தேவைப்படுற ஒரு வில்லனா இருந்தாலும் வில்லனுக்கு இன்னுமே மோட்டிவ் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் அப்படின்றதமா தோணுது. நிறைய இடத்துல வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வில்லனுக்கான மோட்டிவ் ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல அவருக்கான சீன்ஸை நல்லாவே எழுதிருக்கலாம்னு தோணுது. என்னதான் இந்த படத்துல வரவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை ஜஸ்டிஃபைங்கா பண்ணியிருந்தாலும் எதுவும் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய குறையே. ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற விதமா எடுக்கப்பட்ட சில சீன்ஸ் எல்லாம் பாராட்டியே ஆகணும். இந்த படத்துல பேசப்படுற சில வசனங்கள் பாலிடிக்ஸை பத்தியும் மக்கள் ஏன் ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பத்தியும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிற விதமா பேசியிருக்காங்க. அதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சது. படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸும் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு தேவைப்படுற சில ஆக்ஷன் சீன்ஸ் அது அமைஞ்சிருக்கு இயல்பாவே. விஜய் ஒரு டாமினன்ட் ஹீரோவா காமிக்குது இந்த படத்துல. படத்தோட சில இடங்கள்ல ஹெவி வைலன்ஸ் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்தாலும் அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படமா தான் எடுத்திருக்காங்க. தளபதி ஆடியன்ஸ்க்கா இருக்கட்டும் இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கா இருக்கட்டும் இந்த படம் டெஃபினட்டா பிடிக்குங்க. லீக்கான படம் தானே ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம நிறைய ஜென்யூனான தளபதி ஃபேன்ஸ் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை செலிப்ரேட் பண்றதை பார்க்க முடியுது. படம் ஒரு செம்ம என்டர்டெய்னரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துல நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அனிருத்தோட மியூசிக், டைரக்டர் வினோதோட கமர்ஷியல் பேக்கேஜ், விஜய மாசா கெத்தா காட்டுறதுன்னு சொல்லிட்டு படம் செம்மையா இருக்குங்க. ஒன் லாஸ்ட் டைம் தளபதியை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் தளபதி விஜய்க்கு ஒரு டீசென்டான ஃபேர்வெல் மூவியா கொடுத்துருக்காங்க. இந்த மூவி டீமை நம்ம பாராட்டி ஆகணும். இதோட தளபதியோட திரைப்பயணம் முடியுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். திஸ் இஸ் ஆக்கோ சைனிங் ஆஃப். பாய்.